நான் கடந்த 3 வருஷமா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது என்னோட 3rd அட்டெம்ப்ட்ல ஆல் இந்தியா ரேங்க் 125th வாங்கி நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி ஹோம் கேடர் தமிழ்நாடு கேடரே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் 2 attempts எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை அண்ட் இப்போ எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அட் ஸ்ட்ரெச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிளியர் ஆயிருக்கு. ஸோ இந்த முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நம்மளை நம்புகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தேன். அங்கேருந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் மென்டார்ஸ். அது போக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நான் முதல்வனுக்கு கீழே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் அங்கே ஒரு 3 months தங்கி படித்தேன். அங்கே மெயின்ஸ் பேப்பரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுமே அந்த டெஸ்ட் ஷெட்யூலே சூப்பர்பாக என்ரிச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து என்னோட மெயின் ஸ்கோர் என்ஹான்ஸ் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன். அண்ட் அது போக நான் முதல்வனில் பார்த்தீங்கன்னா 7500 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அதையுமே நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அது நான் வந்துட்டு கடைசி 1 year வீட்டில் வந்துட்டு என்னோட எந்த செலவுகளுக்கும் காசு கேட்கறதில்ல. என்னோட அந்த 7500 வச்சுட்டு நான் ரீடைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே என்னோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்கீமுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அது போக பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம எப்படி இருக்கோமோ அந்த பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி க்ரூம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவுக்கு நான் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஆசிரியர்கள், நண்பர்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேலே வச்ச நம்பிக்கை அண்ட் எனக்குள்ள கொடுத்த இன்புட்ஸ் தான் இந்த ரிசல்ட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ரிசல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, என்ன மாதிரியே இன்னும் கிராமப்புறத்துல இருந்து இன்னும் நிறைய மாணவர்கள், குறிப்பா மாணவிகள் இந்த போட்டித் தேர்வை வந்து எடுத்து வெற்றி பெற்றாங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கும்.